முத்தழகு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்தழகு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து குழந்தை அழ ஆரம்பிக்குது. முத்தழகு பூமியை என்னன்னு பார்க்க சொல்றாங்க. பூமியும் போய் பார்க்கறாரு. பாத்ரூம் போயிருக்கான்னு சொல்றாரு. உடனே முத்தழகு பாத்ரூம் கொண்டு போய் வாஷ் பண்ணிட்டு டைப்பர் மாட்டி விட சொல்றாங்க. பூமியும் சரின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கொண்டு போய் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் முத்தழகு தூரமா நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் டைப்பர் மாட்டி விட ட்ரை பண்றாரு. குழந்தை மறுபடியும் பாத்ரூம் போயிருது. பூமி திரும்பவும் பாத்ரூம் கூப்பிட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வராரு. டைப்பர் மாட்டி விட பார்க்கறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு முத்தழகு சத்தம் போட்டு சிரிச்சிருந்தாங்க. பூமியும் ஏங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. முத்தழகு டைப்பர் கூட மாட்ட தெரியலையான்னு சொல்லிட்டு எப்படி டைப்பர் மாட்டணும்னு சொல்லித்தராங்க. அங்கே ரெஜினா குழந்தைய ஒழுங்கா பார்த்துக்கோ, நான் கேஸ் விஷயமா வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அஞ்சலியும் குழந்தைய வச்சுட்டு பீஸா ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ குழந்தை அழ ஆரம்பிக்கி. அஞ்சலியும் பால் பவுட்ரு வாங்கி வச்சிருப்பாங்க. அதை குழந்தைக்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததும் குழந்தை உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அஞ்சலிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. பூமிகிட்ட போய் சொல்கிறாங்க. முத்தழகு குழந்தைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம்னு வாங்கன்னு பூமி, முத்தழகு, அஞ்சலி 3 பேரும் காரில் ஏறி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா டாக்டர் குழந்தைய செக் பண்ணிவிட்டு யார் அம்மான்னு கேட்குறாங்க. அஞ்சலியும் நான் தான் டாக்டர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு அஞ்சலியை திட்டுறாங்க. பூமி ஏன்னு கேட்குறாங்க. டாக்டரும் குழந்தைக்கு போய் பால் பவுட்ரு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பூமிக்கு அஞ்சலி மேலே டவுட் வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்குறாரு. அஞ்சலி என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க.